மார்கழி ரங்கோலி பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்கழி 28 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஏர்லி மார்னிங்லாம் எந்திக்கணும்னு நினச்சேன், ஆனால் எந்திக்க முடியல. ஏன்னா நேற்று செம்ம வேலைங்க. பொங்கல் வந்தாலே இருக்கிற விசேஷத்துலேயே பொங்கலுக்கு தான் அதிக வேலை. அதனால் வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நேற்று காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தோம், ராத்திரி 10 மணி ஆகிட்டு. அதனால் காலையில் எந்திக்கவே முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு 5:30க்கு எந்திரிச்சேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்ல. அதனால் காலையில் எந்திரிச்சாச்சு. தண்ணி வேறு வந்துச்சு, தண்ணி பிடிக்கணுமேனு எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி கோலம் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். வாங்க ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? இன்றைக்கி எனக்கே பிடிச்சிருந்துச்சு கோலம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானாக இது போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. அது வேறு இன்றைக்கி தெருவில் ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்காரக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, உங்கள் வீட்டில் யார் கோலம் போடுறா, சூப்பராக போடுறாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக ஆயிடுச்சு, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கோலம் போடணும்னு பார்க்கலாம்.